அபர்ணாக்கு முன்னாடியே சொல்றாரு, உன்னுடைய கண்ணை பார்த்தா இந்த கவுண்டமணி சொல்றதை போல காந்த கட்டளைகி. ஒரு நாள் இந்த அம்மா ரைஸ் மில்லுக்கு ஏதோ போகுது, மிளகா அரைக்க எங்கேயும் போகுது. அப்போ விடு சக்கரவர்த்தி பார்க்குறாரு. பாலு மகேந்திராவை பொறுத்தவரை வக்ரம் கொடுத்த ஒரு டைரக்டர். சினிமாக்காரங்க காதலே வராதுமா, இங்க எல்லாமே வள்ளூர்கள் தான். ஹாய் ஹலோ வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. இன்னைக்கான நேர்காணல்ல நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா தமிழா பாண்டியன் அவர்கள் தான். சில்க் ஸ்மிதா பத்தி தான் பல விஷயங்கள் பேச போறோம், வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ சில்க் ஸ்மிதா, அவங்களோட உண்மையான பேர் விஜயலட்சுமி. ஸோ சில்க் ஸ்மிதாவா எப்போ மாறினாங்க? அதாவது அந்த அம்மா பூர்வீகம் ஆந்திராவில் ரொம்ப வறுமையான குடும்பம். 4வது வரைக்கும் அந்த அம்மா படிச்சிருக்கு. ஆனால் சின்ன வயசுல அந்த அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுவும் சக்சஸ் இல்லை. அவங்க அம்மாவுக்கு வீட்டுக்காரன் விட்டுட்டு போயிட்டான், அப்பாவும் ஓடி போயிட்டான். இதுதான் சில்க் சுமிதாவுடைய வரலாறு. அப்போ அந்த அம்மாவுக்கு அன்னபூரணின்னு ஒரு அம்மா தான் ஆகும். பெத்த தாய் சரசம்மா, அந்த அம்மா பேர் சரசம்மா. விரட்டி விட்டுருச்சு. ஏன் விரட்டி விட்டுச்சுன்னா, நானும் புருஷனை என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ அவனோடு குடும்பம் நடத்தாமல் இப்படி விட்டுட்டு முடியாட்டிய, உனக்கு நீ வாடா வெட்டியா போயிட்டிய, என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு விரட்டி விட்டுருச்சு. ஆல்ரெடி அப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அன்னபூர்ணி அம்மா தான் ஆதரவு கொடுத்து. அன்னபூர்ணி அம்மானா இவர்களுக்கு ஒரு தூரத்து உறவினர். அந்த அம்மா தான் விஜயலட்சுமிக்கு ஆதரவு கொடுத்து வச்சது. அந்த அம்மாவுக்கு சினிமா பைத்தியம். யாருக்கு? அன்னபூர்ணி அம்மாவுக்கு. எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் முதல்ல போய் பார்த்து போகும்போது சில்கையும் கூட்டிட்டு போயிரு, விஜயலட்சுமியும் கூட்டிட்டு போயிரு. இந்த ஆசை தான், எனக்கு வயசாகி போச்சு, நான் நீ பெரிய நடிக்கலாம் முடியாது, உனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு, நீயும் சினிமாவில் கதாநாயகியை மாற்றணும்னு ஹைதராபாத்தில் இருந்து சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து ஸ்டுடியோவா அலைகிறாங்க அந்த காலத்தில். இப்படி அலைந்த வயசுல இது என்ன, அந்த அம்மாவுக்கு ஒரு 18 வயசு. அப்போ கல்யாணம் ஆச்சுன்னீங்க? அப்போ கல்யாணம் ஆகி புருஷன் விட்டு ஓடி போயிட்டான். அது எந்த வயசுல? அது என்ன, ஒரு 17 வயசுல, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. நீங்க ஆந்திராவில 16-17 வயசே கட்டி கொடுத்துருவாங்க. அப்போ சென்னையில பூரா அலைகிறாங்க. அலைந்தா பெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ ஆண்டனின்னு ஒரு டைரக்டர், ஆண்டனி தான் கூட்டிட்டு போய் கேரளாவில் சின்ன வேஷத்துல நம்ம தலைக்காட்டு. அப்போ அதில் பெருசாக சைன் பண்ண முடியல. அந்த சூழ்நிலையில் என்னன்னா, அபர்ணான்னு ஒரு கதாநாயகி அபர்ணாவுக்கு இவங்க இந்த மாதிரி டச்சப் கேள். அப்படி டச்சப் கேளாக இருந்த பொழுது இந்த ஆண்டனியும் அசோசியேட்டாக இருக்காரு. அப்படி இருக்கிற பொழுது அபர்ணாக்கு முன்னாடியே சொல்றாரு, உன்னுடைய கண்ணை பார்த்தா இந்த கவுண்டமணி சொல்றதை போல காந்த கட்டளைகி. அருமையா இருக்கு உன்னுடைய கண், சினிமாவில் கிளாமர் ரோலுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சொன்ன பிறகு அபர்ணா வெட்டி விட்டுச்சு. நானே பெரிய ஹீரோயினி, என் டச்சப் கேளு என்னை விட அழகா இருக்கான்னு சொல்றீங்கன்னா உனக்கு நீங்க மூஞ்சிலே முடிக்காத. அந்த அசோசியேட் டைரக்டருங்க வேட்டி விட்டுருந்து, அப்புறம்னா சிலுக்கி வேட்டி விட்டு. அதன் பிறகு வேலையே இல்லை. டச்சப் கேள் வேலை கூட இல்லை, சின்ன கேரக்டர் கூட இல்லை. சினிமாவில் எப்படின்னா, ஒரு பெரிய நடிகரையோ பகைத்து கொண்டா யாருமே கூப்பிட மாட்டாங்க. அப்புறம் எப்படி வினு சக்கரவர்த்தி அவர் குடியிருக்கிற வீட்டுக்குள்ள பக்கத்துல இந்த அம்மா குடியிருக்கு. ஒரு ஒன்று குடிக்கணும், ஒரே ஒரு 10 ரூம், அதெல்லாம் சமைச்சுக்கணும், படுத்துக்கணும். ஒரு நாள் இந்த அம்மா ரைஸ் மில்லுக்கு ஏதோ போகுது, மிளகா அரைக்க எங்கேயும் போகுது. அப்போ வினு சக்கரவர்த்தி பார்க்குறாரு.
பார்த்து இதே கதை தான். அந்த கண்ணு ஒரு பெரிய காந்த கண்ணா இருக்கு, ஒரு கிளாமர் ரோலுக்கு சரியான கேரக்டர் இந்த பொண்ணு தான்னு. அப்போ வண்டி சக்கர படம் எடுத்துட்டு இருக்காங்க, புது முகம் கிளாமர் ரோலுக்கு தேடுறாங்க. அப்போ வினு சக்கரவர்த்தி, ஏமா நீ வா போய் நான் சொல்கிற இடத்துல போய் பாரு, வண்டி சக்கரம் திருப்பூர் மணின்னு ஒரு தயாரிப்பாளர், நீ போய் பாரு, பார்த்து நான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே போகிறாங்க, மேக்கப் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. வினு சக்கரவர்த்தியுடைய கடுமையான ரெக்கமெண்டேஷனில் அந்த அம்மா முதல் படமே வண்டி சக்கரம். வண்டி சக்கரத்தில் கிளாமர் ரோல், அதான் அந்த வண்டி சக்கர படத்தில் தான் கல்லு விற்கிற பெண். அதுக்கு என்ன அந்த பாட்டுனா, வா மச்சான் வா வண்ணாரப்பேட்டை, அந்த அந்த பாட்டு தான் வண்டி சக்கரத்தில் சில்க்குங்கிற பேரு, கல்லு விற்கிற பெண்ணு. சூப்பர் டூப்பர் ஹிட். சிலுக்கை திரைப்பட உலகத்தில் நிலைநிறுத்திய படமே அந்த வண்டி சக்கரம். ஒரே படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதற்கு பிறகு இந்த படத்தை பார்த்துட்டு அலைகள் ஓய்வதில்லை. முதல் அறிமுகம் கார்த்திக், ராதா, தியாகராஜா, எல்லா தியாகராஜனுடைய மனைவியாக சிலுக்கு கிளாமர் ரோலு, குணச்சித்திர கதாபாத்திரம் அந்த படத்தில். அலைகள் ஓய்வதில்லை இப்போ படம் அதே போல கிளாமர் ஆர்டிஸ்டை பாரதிராஜா என்ன பண்றாரு, கேரக்டர் ஆர்டிஸ்டா மாத்துறாரு. அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி. ரெண்டாவது படம். மூணாவது படம் அலைகள் ஓய்வதில்லை தெலுங்குல எடுக்கிறாங்க, அதுவும் மிகப்பெரிய வசூல். ஆந்திராவுக்குள்ள சிலுக்கை கொண்டு போய் சேர்த்த படம் அலைகள் ஓய்வதில்லை தெலுங்கு. அதே போல பெரிய டைரக்டர் பாலு மகேந்திரா மூன்றாம் பிறை படம் எடுக்கிறார். மூன்றாம் பிறை படத்தில் சிலுக்கு சுமிதா தான், கமல், ஸ்ரீதேவி இரண்டு பேரையும் நிறைவு செய்கிற கேரக்டரா சிலுக்கு. பாலு மகேந்திரா படத்தில் ஒரு நடிகை நடிச்சால அன்னைக்கு பெரிய பாலு மகேந்திரா கதாநாயகியா. ஆனா பாலு மகேந்திராவை பொறுத்தவரை வக்ரம் கொடுத்த ஒரு டைரக்டர். ஏன்னா சாகிற போது மோனிஷான்னு ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அப்புறம் என்ன வக்ரம் பிடிக்காத ஆளா என்ன? அவருடைய தயாரிப்பு இருக்கிற பூரா வக்ரம் பிடிச்ச பயில தான் இருக்கு. பாலா அவருடைய தயாரிப்பு, பாலா சீமான் அவருடைய தயாரிப்பு தான். இந்த இப்படி பட்டியலாட்டி நீண்டுட்டே போகும் பாலு மகேந்திராவுடைய தயாரிப்புகள். நீங்க பாலாட்டை யாருமே பழக முடியாது. பாலாட்டை வேலை பார்க்குற உதவியங்களை கேட்டா சொல்லுவேன், சாப்பிட்டா கோவம் வந்துடும், படுத்தூங்கினா கோவம் வந்துடும், சைக்கோ. ஆமா, அப்புறம் அரசியல் சைக்கோ சைமை, அது விடுங்க. அப்போ பாலு மகேந்திராட்ட நம்ம படாத பாடுபட்டுருக்கு. பாலு மகேந்திராட்ட படாத பாடுபட்டுருக்கு. அது தனிப்பட்ட முறையில் பாரதி ராஜா, பாலு மகேந்திரா இவர்களுடைய கதாநாயக வந்த பிறகு 450 படம் நடிச்சிருக்கணும் வாழ்நாள். மரணம் 20 ஆண்டு காலம் நம்ம உயிரோடு இருந்தது. இந்த விஜயலட்சுமி என்ற சிலுக்கு 20 ஆண்டு காலத்துல தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ரஜினி கால் சீட்டு இருக்கு, கமல் கால் சீட்டு இருக்கு, சிரஞ்சீவி கால் சீட்டு, எல்லா கால் சீட்டு இருக்கும். யார் கால் சீட்டு இல்லை? சிலுக்கு கால் சீட்டு. ஒரு தயாரிப்பாளர் படத்தை பட்ஜெட் ஆரம்பிக்கும் போது அப்ப சில்க்கு கால் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க, அப்பதான் டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் கொடுக்கும். அவங்களோட சினிமா ஜேர்னி பத்தி நீங்க பேசுனீங்க, அவங்களோட காதல் பக்கங்கள். அதாவது அந்த அம்மா அதாவது அறியாத வயசிலே திருமணம் நடந்து போச்சு. அது தோல்வி. குழந்தை இருக்கா? இல்ல 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 அது தோல்வி. அதன் பிறகு அவருக்கு மருத்துவராக இருந்த ஒரு தாடிக்காரரை அந்த அம்மா கணவனா விரும்புது. அதுதான் அந்த அம்மாவுடைய இன்னொரு பக்கம். காதல்னு நீங்க நடிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெண்களை நம்ம ரொம்ப அவமானப்படுத்தக்கூடாது. நீங்க பல வல்லூறுகளால், பல பருந்துகளால் வேட்டையாடப்படுகிறவர்கள் தான் அந்த பெண்கள். இதுல போய் காதலாவது கத்திரிக்காயாவது கல்யாணம் ஆகும். தப்பி ஓடித்தான் பல பேர் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. இந்த
வள்ளூர்களிடமிருந்து சிறுத்தைகளிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதான் கல்யாணம். இதுதான் இப்போ இந்த நடிகருடைய கதை. அப்போ அதில் சிலுக்கை பொறுத்த வரைக்கும் 450 படங்களில் நடித்தாலும் பெரிதாக பணத்தை சேர்த்துக்கிறது இல்லை. இந்த அம்மா ஆரம்ப கட்டத்தில் இந்த அம்மாவுக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் அந்த குடும்பங்கள் பூராமே கம்யூனிஸ்டுகள், நக்சலைட்டுகள். அப்போ ஆந்திராவிலேருந்து சென்னைக்கு வருகிற யார் வந்தாலும் சரி விஜயலட்சுமி வீட்டில் போய் செலவு பணம் வாங்கிட்டு போகணும். இப்படி பல பேர் வந்து அந்த அம்மாட்ட உதவி வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா கம்யூனிசமும் வறுமையும் அந்த அம்மாளுக்கு தெரியும். 450 படத்தில் நடித்தாலும் பல கோடி ரூபாய் சொத்துலாம் ஒன்றுமே இல்லை. அத்தனை பேரும் அந்த அம்மாவை சுற்றி இருக்கிற ஆட்கள் பூரா ஏமாற்றி எடுத்துக்கிட்டான். அந்த அம்மா இறந்த பிறகு அந்த வீடு கூட வாடகை வீடு தான். அப்போ 450 படத்தில் நடித்த கோடிக்கணக்கான ரூபா பணம் எங்க? ஒரு படத்துக்கு 1 லட்ச ரூபான்னு போட்டாலே அந்த காலத்தில் ஒரு 10 கோடி ரூபா வந்துருக்கு. 10 கோடி ரூபாய்க்கு சொத்து இருந்தால் அது 10,000 கோடியாக போயிருக்கு. ஆனால் அந்த அம்மா அப்படி எதையும் சேர்த்து வைத்ததாக எந்த கதையும் இல்லை. அது ரெண்டாவது சகலகலா வல்ல கமலஹாசன் கூட அந்த பெரிய கிளாமர் ரோல் முழுக்க அதாவது நேற்று ராத்திரி எம்மா இந்த பாட்டெல்லாம் திரைப்பட உலகத்தில் புரட்டி போட்ட பாட்டு. மதுரையில் சிலுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே சார். ஆனா வந்து அவங்களுக்கு எந்த ஹீரோ மேல டைரக்டர் மேல அந்த மாதிரிலாம் காதல் வரலையா? சினிமாக்காரங்க காதலே வராதுமா. இங்க எல்லாமே வள்ளூர்கள் தானே. வள்ளூர்கள்ட்ட போய் எப்படி காதல் வரும்? சோ இப்போ அந்த தாடிக்காரர்னு ஒருத்தர் சொன்னாங்க, காதல் தோல்வியால தானே இவங்க இறந்தாங்க. நீங்க இறக்கல. அந்த அம்மா மகனை, இந்த தாடிக்காரருடைய மகனை மகனா வளர்க்குது. அவன் இந்த அம்மாவை ஆசைப்படுறான். அதுதான் எவ்வளவு பெரிய தாக்குதல் இருந்தாலும் அந்த அம்மா செத்து போயிருக்காது. பல பெண்கள், அப்பாவி பெண்கள், அந்த நடிகைகளா இருக்கிற பல பெண்களுடைய வாழ்க்கையில பெரிய சோகம் இருக்கும். இதுதான் ஏன் பெற்ற மகனா வளர்க்கிறவன் சிலுக்கு எப்படி பார்த்துருக்கா? ஒரு கிளாமராகவே பார்த்துருக்கு. திரைப்பட உலகத்தில் பாலியல் வக்கரங்களை தூண்டுகிறதா சினிமா. ரஜினி படத்தை அவன் பார்க்குறான், காரி துப்பிட்டு போயிடுறான். தமனாவுடைய பாட்டு என்ன பாட்டு? காவாலா பாட்டு. ரஜினி படத்தை எவனும் ப்ரொமோட் பண்றதில்லை. எது ப்ரொமோஷன்? தமனாவுடைய அரை நிர்வாண டான்ஸ் தான், காவாலா பாட்டு தான். இதுதான் சினிமா. அப்போ பாலியல் வக்கரங்களை தூண்டி அதை கோடிகளில் விற்பது தான் சினிமா. இந்த சினிமா சத்யஜித்ராவை போல, அமர்த்தியா சென்னை போல நல்ல கருத்துக்களோ கதைகளோலாம் இல்லை. இன்னைக்கு இப்போ ஏவிஎம் சரவணன் செத்து போயிட்டாரு, 86 வயசு. சரவணன் தான் அடிக்கடி சொல்லுவாங்க, முதல்ல திரைப்படம் எடுப்பதை தயாரிப்பாளர்கள் முடிவு பண்ணுவாங்க. இப்போ யார் முடிவு பண்ணுவா? கதாநாயகன் முடிவு பண்ணுறான். இவ்வளோ கதாநாயகியை போட்டுக்க, வீட்டுக்கு வர சொல்லி, ஹோட்டலுக்கு வர சொல்லி. இதுதான் அப்போ 500 கோடி ரூபாய் சம்பளம், 200 கோடி ரூபாய் சம்பளம். அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அனுராதா கிட்ட வந்து பேசினாங்க அப்படின்னு என்ன பேசினாங்க, என்ன சொன்னாங்க? அனுராதாட்ட இருந்த பேசியிருப்பேன். அது ஒரு கிளாமர் டான்ஸர், இது ஒரு கிளாமர் டான்ஸர். அதாவது ஏதாவது தன்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கலாம், தன்னுடைய சோகத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா அந்த அம்மா மரணம் அடைவது என்பது அந்த அம்மாவை எடுத்த முடிவு தான். அது ஒரு தற்கொலை முடிவு தான். ஒரு சினிமா நடிகை தன்னுடைய வாழ்நாள நீங்க அந்த புறத்துல பல ஆண்களோடு இரவுகளை கழிக்க வேண்டியிருக்கு. அப்ப அவர்களுக்கு மனிதாபிமானமே மறத்து போகும், உணர்ச்சிகளே மறத்து போகும். இதுல அவர்களுக்குன்னு ஒரு இதயம் இருக்கு. அந்த இதயம் என்பது என்னைக்கு உடைதோ அன்னையோட மரணம் தான். இந்த மகனால உடைஞ்சது, வேற 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 வாய்ப்பே இல்லை. அப்ப அந்த தாடிக்காரர் எதுவும் பண்ணலையா? தாடிக்காரர் என்ன பண்ணிருப்பாரு? இருக்க சுட்டிட்டு ஓடி போயிருப்பாரு. பல கோடிகளை சுட்டிட்டு ஓடி போயிருப்பார். அங்க இதயமே கிடையாது. ஒரு பெண்ணை எப்படி பார்ப்பான்னா ஒரு காம பொருளா தான் பார்ப்பான். சினிமா பூரா அப்படித்தான். தங்கச்சியா நடிக்கிறவ அவுட்டோர் ஷூட்டிங்ல ரூமுக்கு வர சொல்லிடுவோம். இப்படி மனநோயாளிகளா கொண்ட இடம் தான் சினிமா.
அப்போ கடைசி காலத்துல அவங்க குடிச்சே இது பண்ணது அப்போ ஆமா, சினிமாக்காரன் வந்து சினிமாக்காரன் சினிமாக்காரியம் குடி என்பது ஒரு பெரிய விஷயமே இல்லை. குடி என்பது கண்ணதாசன் சொன்னதை போலதான், கோப்பையில என் குடியிருப்பு, இதுதான் குடி என்பது. சினிமா துறையில பச்சை தண்ணி எவ்வளவு குடிக்கவே மாட்டான், சரக்கு தான் அடிப்பான். அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. தண்ணி அடிக்காத ஒரே ஒரு ஆள் புரட்சி தலைவர் தான், எம்ஜிஆர் தான். சினிமாவில் அடிக்க மாட்டார், சொந்த வாழ்க்கை அடிக்க மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார், எந்த தப்பு அயோக்கியதரம் எதையுமே செய்யாத ஒரே ஆளு. நிஜ வாழ்க்கையில் நடிக்க தெரியாத ஒரே ஆளு எம்ஜிஆர் தான். நிஜ வாழ்க்கையில சினிமாவில் மட்டும்தான் நடிப்பார், நிஜ வாழ்க்கையில நடிக்கவே தெரியாது. ஆனா இந்த இப்ப இருக்கிற சினிமா இருக்கக்கூடிய அத்தனை பயல்களும் நிஜ வாழ்க்கையில் தான் நிறைய நடிக்கும், சினிமாவில் நடிக்க தெரியாது. அதனால இங்க மது மாது சூது ஈஸியார் கொண்டாட்டம், இவன் பொண்டாட்டி அவன் கூட்டிட்டு போய் நான் பொண்டாட்டி இமான் பொண்டாட்டி அவங்க, இதெல்லாம் சகஜ சினிமாவில். அவங்களோட மிகப்பெரிய சோகம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? அந்த அம்மா எதிர்பார்த்த அந்த அன்பு, கடைசியா தாடிக்காரனோட குடும்பம் நடத்திட்டு அந்த பையனை சொந்த மகனா பாவிக்குது. அவன் என்ன நினைக்கிறான், சிலுக்க ஒரு போக பொருளா நினைக்கிறான். அதுலதான் அந்த அம்மா ஒட்டஞ்சு போயிருது. தற்கொலைக்கு தூண்டுவதற்கு அதுதான் முதல் காரணம், கடைசி காரணம். சில்க் ஸ்மிதாவோட மறுபக்கத்தை பத்தியும் ரொம்ப அழகாவே நீங்க வந்து எடுத்து சொன்னீங்க. நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோட்ல உங்களை வந்து சந்திக்கும் வரை, திஸ் இஸ் விஜய் தயா சைனிங் ஆஃப்.